Hey guys, welcome back to our channel Tamizhachi. நம்ம இன்னைக்கு இந்த wearable blue smooth case தான் பார்த்திருக்கோம். So நான் ஆல்ரெடி நம்ம சேனல்ல நிறைய smooth case பார்த்திருக்கோம், பட் இது blue smooth case அது மட்டும் இல்லாம இது எல்லாராலையும் wear பண்ணக்கூடிய ஒரு smooth case. நீங்க beginner இருக்கீங்க, ரொம்ப overpowering-ஆன smooth case வேணும்னா நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். So step by step அது எப்படி பண்ணனும்னு சொல்லி தர போறேன். So நீங்க beginner-ஆ இருந்தா கூட ஈஸியா பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்டெப் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதுதான் first time சேனல்ல பாத்தீங்கன்னா take a moment to subscribe to our channel Tamizhachi and tap the notification bell icon. இதே மாதிரி makeup videos, makeup related videos, reviews எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரெப்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் பாண்ட் சாஃப்ட் மாய்ஸ்சரைசரால ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது கொஞ்ச நேரம் ஆகட்டும். நான் இதுக்கப்புறமா nykaa ப்ரெப்மியா ப்ரைமர் எடுத்து என் டீ ஜோனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப கொஞ்சமாக தான் எடுத்துக்கிறேன். ஃபிங்கர்ஸில் வார்ம் பண்ணி எனக்கு எங்கெல்லாம் போஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ முக்கியமாக எனக்கு வந்து என்னோடய நோஸ் பக்கத்தில் தான் போஸ் அதிகமாக இருக்கும், நோஸை சுற்றி. அதே மாதிரி டீ ஜோன், ஃபோர்ஹெட், என்னோடய மவுத் கிட்ட. இது ஸ்கின்னை ஸ்மூதன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அங்கெல்லாம் சீக்கிரம் க்ரீஸ் ஆகுறதையும் தடுக்கும். ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சிலர் ரொம்ப நேரம் ஸ்டேயும் ஆகும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ரைமர் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன எலேகல் ப்ரோ கன்சிலர் அண்ட் ஷேட் ஆரஞ்சு எடுத்து கலர் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கலர் கரெக்ட் வந்து என்னோடய கூலான ஏரியாஸை வந்து நான் வந்து கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி வார்ம் ஆக்கிக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னோடய ஃபவுண்டேஷன் வந்து க்ரே ஆகாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பிகினராக இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் மேக்கப் டியூட்டோரியல் எப்படி பண்ணணும்னு தெரியல, நீங்கள் கண்டிப்பாக அதை பார்த்து ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஐலிட்ஸையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்பஞ்ச் ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து என்னோடய ப்ளூம் ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க ஒரு தின் லேயர் ஆகிற வரைக்கும். ஸோ பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ ஐஸ் கிட்டையும் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போ rcma நோ கலர் பவுடர் வச்சு என் ஃபேஸை ஃபுல்லாக செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ என் ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் இந்த பவுடர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குது, ஃபவுண்டேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் ஸ்டே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணலாம். ஸோ நான் ஃபேஸ் ஃபுல்லாக நான் ஸ்பஞ்ச் வச்சு நான் டேப் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப நிறைய பவுடரும் அப்ளை பண்ணிக்காதீங்க, தேவையான அளவு அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் நெக்ஸ்ட் கான் ஸ்டாப் ஓன் ஸ்டாப் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் கேரமல் நினைக்கிறேன். ஸோ இதை ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து டேப் பண்ணிக்கிறேன் ஃபேஸில். டேபிங் மோஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப ஒரு சூப்பர் மேட் ஃபவுண்டேஷன், கவரேஜும் ரொம்ப ஃபுல் கவரேஜ். நீங்களே பார்க்கலாம் நான் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபுல் கவரேஜ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப குயிக்காக ஒர்க் பண்ணணும், இல்லை உங்களுக்கு ட்ரை ஆகிடும், உங்களால் ஒர்க் பண்ண முடியாது, பிளெண்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நெக்குக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா வெட் அண்ட் வெல் ஃபவுண்டேஷன் இன் ஷேட் மோக்கா எடுத்து என் நெக்கில் அப்ளை பண்ணிக்கிறேன். என் ஃபேஸை விட நெக் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால நான் அந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணாமல் அதை விட கொஞ்சம் டார்க்கான ஒரு ஆரஞ்ச் டோன் இருக்க ஃபவுண்டேஷன் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ என் நெக்கில் இருக்க அந்த கூலான டார்க் பேச்சஸை வந்து இது வந்து நியூட்ரலைஸ் பண்ணி என் நெக் வந்து பிரைட் ஆகும். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்களும் ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு நெக் வந்து உங்கள் ஃபேஸோட டார்க்காக இருந்ததுன்னா. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன், ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க, உங்கள் இயர்ஸ்லையும் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ என் ஃபேஸும் நெக்கும் வந்து ஒரே கலரில் இருக்குது. இப்போ நான் Maybelline கன்சிலர் இன் ஷேட் 40 and 50 எடுத்துக்கிறேன். 40 கேரமல் அண்ட் 50 கெஃபே. நான் 50 கெஃபேயே கண்ணை ஊட்டி அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவரேஜ்க்காக. அதே மாதிரி மவுத்தை சுற்றி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சுக்கிறேன். அண்ட் 40 கேரமலை அதுக்கு கீழே ஹைலைட்டிங் கன்சிலராக யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சம் கண்ணுக்கு இந்த சைடும் மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ அதே மாதிரி பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அண்ட் ஃபோர்ஹெட்லையும் அப்ளை பண்ணி என்னோடய ஸ்பஞ்ச் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கவரேஜும் கொடுக்கும், அதே மாதிரி கொஞ்சம் ஹைலைட்டும் பண்ணுவோங்க ஃபேஸை, உங்கள் ஃபேஸ்க்கு கொஞ்சம் டெப்த் கொடுக்கும். ஸோ என் ஸ்பஞ்ச் வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ண கஷ்டமாக இருந்ததுனால நான் வந்து ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் திருப்பி rcma நோ கலர் லூஸ் பவுடர் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் வச்சு என்னோடய டீ ஜோனை செட் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் வந்து என்னோடய கன்சிலர் வந்து க்ரீஸ் ஆகாமல் தடுக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே கன்சிலர் அப்ளை பண்ணால் ஒரு நல்ல செட்டிங் பவுடர் வச்சு உங்கள் கன்சிலர் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு சீக்கிரம் க்ரீஸ் ஆகிடும், உங்கள் ஸ்மைலன்ஸ்லாம் போய் டெபாசிட் ஆகிடும். ஸோ முக்கியமாக உங்கள் டீ ஜோனில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஏன்னா அங்கே தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆயிலி ஆகி க்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ADS ஜெல்லை எடுத்து என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அப்வர்ட் ஸ்ட்ரோக்கில் வந்து என்னோடய ஹேரை வந்து நான் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அப்போ தான் எனக்கு தெரியும் நான் எங்கே வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கெல்லாம் கேப் இருக்கோ, எங்கெல்லாம் ஸ்பாஸ் ஏரியாஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் பார்த்து வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இது ஒரு டார்க் ப்ரௌன் ஷேட். ஸோ என்னோடய ஐப்ரோஸ்க்கு ரொம்ப ஒரு சூட்டபிளான கலர், ஏன்னா ஐப்ரோ ஹேர் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ திருப்பி வந்து நான் ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஸோ அப்போ வந்து எல்லா ப்ராடக்ட்டும் பிளெண்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஐ மேக்கப் போகலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்பரண்ட் ஷேடுக்கு இந்த லைட் ஆரஞ்ச் ஷேட் எடுத்துக்கிறேன். ஸோ எக்ஸஸை டஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு என்னோட க்ரீஸ்க்கு மேலே ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்பரண்ட் கலராக இது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இருக்கிற கலர்லேயே ரொம்ப லைட்டஸ்ட் கலர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு பெரிய ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ 2 ஐஸ்லேயும் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என் க்ரீஸில் அப்ளை பண்ணி நான் பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். ஒரு டெப்த் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்பரண்ட் கலருக்கு கீழே வரணும், க்ரீஸில் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு குட்டி பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கலர் பில்டப் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷ் அடித்து இந்த பிளாக் கலர் எடுத்து என்னோடய அவுட்டர் வியில் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் பார்க்க வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸ்மோக்கே லுக் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் எந்த பிளாக் மேட் ஐஷேடோ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்டர் வியில் பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த கிளிட்டரி ப்ளூ ஷேட் எடுத்து ஸோ என்னோடய ஐலிட்ஸில் வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஃபால்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி கவலைப்படாதீங்க, நம்ம அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம். நான் 2 ஐலைட்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைட் ப்ளூ கலர் ஷிம்மர் ஷேட் எடுத்து இது ஹிலரி ரோடா ஐஷேடோ பேலட். ஸோ அதை எடுத்து என்னோடய ரெஸ்ட் ஆஃப் த ஐலிட்ஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 2 கலரும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு அழகான வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் கிடச்சிது. நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ திருப்பி அந்த பிளாக் எடுத்து நான் பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன் அவுட்டர் வியில். அதே கலரை என்னோடய லோயர் லிட்ஸ்லையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 கலர் தான் நான் லோயர் லிட்ஸில் அப்ளை பண்ணேன். இப்போ க்ளீன் பண்ணுறதுக்கு நான் Maybelline கன்சிலர் இன் ஷேட் 50 கெஃபே எடுத்து என்னோட இன்னர் கார்னர் அவுட்டர் வியில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நான் அப்ளை பண்ண மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஐஷேடோ வந்து ரொம்ப ஷார்ப்பான வி மாதிரி கிடைக்கும். ஸோ பார்க்க இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். உங்கள் ஃபாலோட்ஸ்லாம் க்ளீனும் ஆகிடும். இப்போ நான் ஹிமாலயா காஜல் எடுத்து என்னோடய வாட்டர் லைன்லேயும் என்னோடய லேஷ் லைன்லேயும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ குவாரண்டைனால் என்னோடய காஜல் காலி, எனக்கு வர எந்த காஜலும் கிடைக்கல. ஸோ இதுதான் அவைலபிளாக இருந்தது. ஸோ இப்போ எமர்ஜென்சிக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன் வீடியோஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்காக. உங்கள்கிட்ட என்ன காஜல் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லேஷ் லைன்லையும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது நல்லா தான் இருக்குது, அவ்வளோ பேடாலாம் இல்லை. ஸோ இப்போ நான் Amsterdam லிக்விட் லைனர் எடுத்து ஒரு அழகான ஒரு விங் லைனர் வரைஞ்சிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் மிடில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு மீடியம் சைஸில் ஒரு விங் லைனர் வரைஞ்சிக்கிறேன். 2 ஐஸ்லையும் வரைஞ்சிக்கிறேன். ஸோ விங் லைனர் வரையும் போது ஃபர்ஸ்ட் லைட்டாக ட்ரா பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் கரெக்டான ஷேப் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நான் வெடன்வா ஹைலைட்டர் வச்சு என்னோடய ப்ரோ போன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் என்னோடய ஐ லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ ப்ரோபோன் நான் ஹைலைட் பண்ணிங்கன்னா பார்க்க உங்கள் ஐ லுக் இன்னும் அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்னர் கார்னரையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஐஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நான் பேக் லேஷஸ் எடுத்து இது 53. ஸோ இது ரீசனான ஃபேவரட் லேஷஸ். இதில் வந்து நான் லேஷ் க்ளோ அப்ளை பண்ணி இந்த ஃபால்ஸை வந்து ஒட்டுறேன். ஸோ நான் கையிலேயே வந்து ஸ்டிக் பண்ணுறேன், ட்வீசர்ஸ்லாம் யூஸ் பண்ணல. ஸோ இது ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக அழகாக இருக்குது பார்க்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஃபால்ஸஸ் அப்ளை பண்ணதுக்கும் பண்ணாததுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இன்ஸ்டண்ட்டாக கிளாமப் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நான் Palladio மேட் ப்ரான்சர் எடுத்து என் ஃபேஸ் வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கான்ட்ரா அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரான்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ்க்கு கொஞ்சம் வார்ம்த் கிடைக்கும். ஸோ நோஸையும் அப்படியே வந்து நான் வந்து கான்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த கோரல் ஷேட் எடுத்து ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறேன். ஒரு ஃப்ளஃபியான ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு என்னோடய ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்மைல் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஃப்ளஷ் ஆஃப் கலர் நம்ம சீக்ஸுக்கு கிடச்சிருச்சு. நான் திருப்பி வெடன்வா ஹைலைட்டர் வச்சு ஒரு ஃப்ளஃபி பிளெண்டிங் குட்டி ப்ரஷ் வச்சு நான் கான்சன்ட்ரேட்டடாக எனக்கு எங்கெல்லாம் ஹைலைட் வேணுமோ என்னோடய சீக் போனில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப பிளைண்டிங் ஹைலைட்லாம் கொடுக்கல, ரொம்ப ஒரு சட்டிலான ஹைலைட் தான் நீ கொடுத்துருக்கேன். பட் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ், என்னோடய நோஸ் டிப்பில் லைட்டாக, ஸோ என் கியூபிட் போ, அதுக்கப்புறம் என்னோடய சின்லையும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட வெடன்வா லிப்லைனா என் ஷேட் செஸ்ட்நட் எடுத்து என் லிப்ஸை வந்து நான் ஃபர்ஸ்ட் லைன் பண்ணிக்கிறேன், அவுட்லைன் பண்ணிக்கிறேன். நான் உள்ள அதே கலரால் ஃபில்லும் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்மெண்டட் லிப்ஸ் இருந்தால் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். உங்கள் பிக்மெண்ட் லிப்ஸ் ஹைட் ஆகிடும் உங்கள் லிப் லைனரில். ஸோ இப்போ நான் கிரிம்சன் சில்க் லாக்மி 95 மேட் மூஸ் கலர் இந்த ஷேட் கிரிம்சன் சில்க் எடுத்துக்கிறேன். ஸோ அதை லைட்டாக டேப் பண்ணி என் சென்டர் ஆஃப் த லிப்ஸில் என் ஃபிங்கர்ஸ் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன்.
இது ஐஎம்ஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் பேஜ் போல்கான்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து திருப்பியும் என்னோட சென்டர் ஆஃப் த லிப்ஸில் அப்ளை பண்ணி நான் அதை பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ திருப்பியும் அதே லிப் லைனர் வச்சு நான் அவுட்லைன் பண்ணிக்கிறேன் லிப்ஸை. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான வந்து ஒரு பெரி நியூட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த லுக்குக்கு ரொம்ப ஆப்டாகவும் இருக்குது இந்த லிப்ஸ்டிக். ஸோ நான் 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி கடைசியில் இந்த ஷேட் கொண்டு வந்துட்டேன். ஸோ கண்டிப்பாக அந்த லுக்கை நீங்களும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிக்னஸாக இருந்தால் கூட வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஓவர் பவரிங்கான ஸ்மோக்கேஸ் வேணால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டூ லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு வாட்ச் சேனல். சலிஷ் இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கலாம். ஸ்டே டியூன்.